ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு T100 டைரி தமிழ். இன்றைக்கி நம்ம 6th லெசன் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் 60 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். T100 ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஃப் இட்ஸ் பொசிஷன்ஸ் சேஞ்ச் வித் த ரெஸ்பெக்ட் டு டைம்? காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறினால் அது என்ன நிலை? மோஷன், இயக்கம். What is the state of object if it remains the same place with respect to its surroundings? சுற்றுப்புறத்தை பொறுத்து ஒரு பொருள் ஒரே இடத்தில் இருந்தால் அது என்ன நிலை? ரெஸ்ட், ஓய்வு. ரெஸ்ட் அண்ட் மோஷன்ஸ் ஆர் டேஷ் டைம்ஸ். ஓய்வும் இயக்கமும் டேஷ் நிலைகள். ரிலேட்டிவ், சார்புடைய. Who said the earth rotate from west to east? பூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழல்கிறது என்று கூறியவர் யார்? ஆரியப்பட்டா. A person sitting in a moving bus is at rest with respect to whom? நகரும் பேருந்தில் அமர்ந்திருக்கும் ஒரு நபர் யாருடைய பார்வையில் ஓய்வு நிலையில் உள்ளார்? co-passenger, சக பயணி. A push or pull is called dash. தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்பது dash வகைப்படும். Force. Force can be classified into how many major types? விசைகள் எத்தனை முக்கிய வகைகளாக பிரிக்கலாம்? 2. Contact and non-contact. 2. தொடு விசை மற்றும் தொடா விசை. Force applied by a touching the body are called dash force. பொருளை தொடுவதன் மூலம் செயல்படும் விசைகள் dash எனப்படும். Contact force, தொடு விசை. Give an example of non-contact force. தொடா விசைக்கு ஒரு உதாரணம் தருக. Gravity, magnetism. புவியீர்ப்பு, காந்த விசை. What is the agency that push or pull in a bullock cart? மாட்டு வண்டியை தள்ளும் அல்லது இழுக்கும் காரணி எது? அனிமேட் ஏஜென்சி, உயிருள்ள காரணி. எருது. இஸ் wind is an animate or inanimate agency? காற்று உயிருள்ள காரணியா அல்லது உயிரற்ற காரணியா? inanimate agency, உயிரற்ற காரணி. Which force pulls ripened coconut to the ground? முதிர்ந்த தேங்காயை தரையை நோக்கி இழுக்கும் விசை எது? கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை. வாட் ஹேப்பன் டு த ஷேப் ஆஃப் பலூன் வென் crushed? பலூனை அழுத்தும் போது அதன் வடிவம் என்னவாகும்? இட்ஸ் சேஞ்ச், வடிவம் மாறும். கேன் ஃபோர்ஸ் சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட்? விசையினால் நகரும் பொருளின் திசையை மாற்ற முடியுமா? எஸ். A magnet attracting a nail is an example of which force? காந்தம் அணியை கவர்வது எந்த விசைக்கு உதாரணம்? non-contact force, தொடா விசை. Motion is a straight line is called dash motion. நேர்கோட்டில் செல்லும் இயக்கம் dash எனப்படும். linear motion, நேர்கோட்டு இயக்கம். Motion of the body moving ahead but change direction is dash motion. முன்னோக்கி சென்றாலும் திசை மாறிக்கொண்டே இருக்கும் இயக்கம் எது? curvilinear motion, வளைகோட்டு இயக்கம். The motion of spinning top is example of dash motion. பம்பரத்தின் இயக்கம் எதற்கு உதாரணம் தரும்? ரொட்டேட்டரி மோஷன், சுழற்சி இயக்கம். மோஷன் இன் ஏ சர்க்கிள் இஸ் கால்டு டேஷ் மோஷன். வட்ட பாதையில் அமையும் இயக்கம் டேஷ் எனப்படும். சர்க்குலர் மோஷன், வட்ட இயக்கம். ஏ பாடி கம்மிங் பேக் டு சேம் பொசிஷன் ஆஃப்டர் ஏ ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல் இஸ் டேஷ் மோஷன். குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக மீண்டும் நடைபெறும் இயக்கம் எது? ஆக்சிலேட்டரி மோஷன், அலைவு இயக்கம். Motion of the people walking near crowd street is dash motion. மக்கள் நெரிசலாக தெருவில் நடப்பது என்ன இயக்கம்? zigzag, irregular motion, ஒழுங்கற்ற இயக்கம். Very fast acceleration are called dash. மிக வேகமான அலைகள் dash எனப்படும். vibration, அதிர்வுகள். Motion repeated in equal interval of time is called dash motion. சமகால இடைவெளியில் மீண்டும் நடைபெறும் இயக்கம் எது? பீரியாடிக் மோஷன், கால ஒழுக்க இயக்கம். இஸ் revolution of the moon around the earth periodic? நிலவு பூமியை சுற்றுவது கால ஒழுக்கம் இயக்கமா? எஸ். Is a fly buzzing around a room moving in a specific path? ஈயின் இயக்கம் ஒரு குறிப்பிட்ட பாதையில் அமர்கிறது. நோ, zigzag. The distance traveled by object in unit time is called dash. ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரம் dash எனப்படும். ஸ்பீட், வேகம். What is the formula for speed? வேகத்தை கணக்கிடும் சூத்திரம் என்ன?
Speed equal to distance by time. What is the SI unit of speed? வேகத்தின் SI அலகு என்ன? மீட்டர் or second. M by S. If a car travel 160 km in 2 hours, what is its speed? ஒரு கார் 160 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகம் என்ன? 80 km per hour. A bus takes 3 hours to cover 180 km. What is speed? ஒரு பேருந்து 180 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகம் என்ன? இந்த மாதிரி சம்ஸ்லாம் உங்களுக்கு எதுவும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறதுனால எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இன் த எஸ்ஐ சிஸ்டம்? தொலைவின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் டைம் இன் த எஸ்ஐ சிஸ்டம்? காலத்தை எஸ்ஐ அலகு என்ன? செகண்ட், வினாடி. Who hold the world record of crossing 100 meters in 9.58 seconds? 100 மீட்டர் தூரத்தை 9.58 வினாடிகளில் கடந்த உலக சாதனையாளர் யார்? உசைன் போல்ட். Distance equal to speed into dash. தொலைவு equal to வேகம் into dash. Time, காலம். Time equal to distance by speed. காலம் equal to தொலைவு by வேகம். If you travel 10 km in 2 hours, your speed is dash km per hour. 10 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரத்தில் கடந்தால் வேகம் dash 5 km per hour. If you run at 20 km per hour for 2 hours, how many distance you will cover? 20 km per மணி வேகத்தில் 2 மணி நேரம் ஓடினால் கடக்கும் தொலைவு என்ன? 40 கிலோமீட்டர். If you sailed for 5 hours at 50 km per hour, what is the distance covered? ஒரு கப்பல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் 5 மணி நேரம் சென்றால் கடந்த தூரம் என்ன? 250 கிலோமீட்டர். Is slow or fast a relative concept? மெதுவாக அல்லது வேகமாக என்பது டேஷ் சார்புடைய கருத்தாகும். எஸ். Can force stop a moving object? விசையினால் நகரும் பொருளை நிறுத்த முடியுமா? எஸ். Does a ball throw upward? இந்த மாதிரி டெய்லி 300 யூஸ்ஃபுல்லாக கிளாஸஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். The motion of clock hour's hand is dash motion. கடிகாரத்தின் முள் இயக்கம் எவ்வகை இயக்கம்? பீரியாடிக் மோஷன், கால ஒழுக்க இயக்கம். If an object moves at the contact speed, is it dash motion. ஒரு பொருள் சீரான வேகத்தில் சென்றால் அது dash இயக்கம். யூனிஃபார்ம் மோஷன், சீரான இயக்கம். A bouncing ball is an example of dash motion. குதிக்கும் பந்து எவ்வகை இயக்கத்தின் உதாரணம்? பீரியாடிக் மோஷன், கால ஒழுக்க இயக்கம். In a swing is the motion is both periodic and dash. ஊஞ்சலில் ஆடும் இயக்கம் கால ஒழுக்கம் மற்றும் dash இயக்கம் ஆகும். ஆக்சிலேட்டரி. Is pushing a book on a table a contact force? மேசையில் புத்தகத்தை தள்ளும் தொடு விசையா? ஆமாம். Force is an interaction of an one object on dash. விசை என்பது ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மீது dash ஏற்படுத்தும் another object மற்றொரு பொருள். A force can a force increase speed of a moving object? விசையினால் ஒரு பொருளின் வேகத்தை அதிகரிக்க முடியுமா? Yes. Motion of start from east to west is due to earth rotation from. நட்சத்திரங்களின் கிழக்கிலிருந்து மேற்கில் நகர்வது போல தெரிவது பூமி dash சுழல்வதால். West to east, மேற்கிலிருந்து கிழக்கு. The path of paper dot thrown at an angle is dash. கோணத்தில் எரியப்பட்ட காகித ராக்கெட்டின் பாதை dash எனப்படும். Curvilinear. Which land animal is the fastest running at a speed of 112 km per hour? மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய மிக வேகமான நிலவிலங்கு சீட்டா, சிறுத்தை. If an object covers uniform distance,
In uniform interval of time, it is called dash motion. சம கால இடைவெளியில் ஒரு பொருள் சமமான தொலைவை கடந்தால் அது dash இயக்கம் எனப்படும். யூனிஃபார்ம் மோஷன் சீரான இயக்கம். When the speed of journey is not the same throughout, the motion is dash. ஒரு பயணத்தின் வேகம் முழுமையாக ஒரே சீராக இல்லையெனில் அது dash இயக்கம். நான் யூனிஃபார்ம் இயக்கம். நான் யூனிஃபார்ம் மோஷன் சீரற்ற இயக்கம். In a bicycle, the wheels perform rotatory motion while the cycle moves in a dash path. மிதிவண்டியில் சக்கரம் தற்சுழற்சி இயக்கத்தை மேற்கொள்ளும் போது மிதிவண்டி டேஷ் பாதையில் செல்லும். லீனியர் பாத் நேர்கோட்டு பாதை. What kind of motion does the needle or sewing machine performs? தையல் இயந்திரத்தின் ஊசி மேற்கொள்ளும் இயக்கம் எது? ஆக்சிலேட்டரி ஆர் பீரியாடிக் மோஷன் அலைவு மற்றும் கால ஒழுக்க இயக்கம். தி டேர்ம் ரோபோட் கம்ஸ் ஃப்ரம் செஸ் வேர்ட் ரோபோட்டா விச் மீன்ஸ் டேஷ். ரோபோ என்ற சொல் ரோபோட்டா என்ற செக்ஸ் சொல்லிருந்து வந்துள்ளது. இதன் பொருள் போஸ்ட் லேபர் கட்டாய உழைப்பு. வாட் இஸ் த சயின்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் ரோபோட்ஸ் கால்டு? ரோபோக்களை பற்றிய அறிவியல் மற்றும் ஆய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரோபோட்டிக்ஸ். Robots scaled down to microscope size are called dash. சிறிய பணிகளை செய்ய நுண்ணிய அளவில் உருவாக்கப்பட்ட ரோபோக்களை டேஷ் எனப்படும். நானோரோபோக்கள். Which sensor in robots functions like human eyes? ரோபோக்களின் மனித கண்கள் போல செயல்படும் உணர்விகள் எவை? எலக்ட்ரானிக் சென்சார், ட்வின் வீடியோ கேமராக்கள், மின்னும் உணர்விகள் மற்றும் இரட்டை கேமராக்கள். Attempt to create computer program that think like human brains is called dash. மனித மூளை போலவே சிந்திக்கும் கணினி திட்டங்களை உருவாக்கும் முயற்சி டேஷ் எனப்படும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. இந்த மாதிரி டெய்லி T100 யூஸ்ஃபுல்லாக கிளாஸஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.